வாழ்க்கை பயணத்தில் சில நேரங்களில் வியாதி நம்மை உடைத்து விடுகிறது. இந்த கடினமான நேரங்களில் தான் நான் எதற்கும் உதவாதவன், தேவன் என்னை கைவிட்டு விட்டார் என்ற எண்ணங்கள் நம் மனதையும் நிரப்புகின்றன. அந்த உடைவின் மத்தியில் தான் தேவன் நம்மை தாங்குகிறார். எப்படி தெரியுமா? ஒரு ஊரில் மிகவும் திறமை வாய்ந்த சிற்பி ஒருவர் இருந்தார். ஒரு முறை அவர் மிகவும் நேர்த்தியான அழகான களிமண் ஜாடி ஒன்றை உருவாக்கினார். அந்த ஜாடி பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாகவும் கம்பீரமாகவும் இருந்தது. ஒரு நாள் எதிர்பாராத விதமாக அந்த ஜாடி நழுவி கீழே விழுந்தது. அது வெறும் 2 துண்டுகளாக உடையாமல் பல சிறு துண்டுகளாக சிதறி போனது. அதை பார்த்தவர்கள் எல்லாம், ஐயோ, இவ்வளவு அழகான ஜாடி இப்படி ஆகிவிட்டதே, இனி இதை சரி செய்யவே முடியாது, குப்பையில் எறிய வேண்டியதுதான் என்று பேசிக்கொண்டார்கள். ஆனால் அந்த சிற்பி அப்படி நினைக்கவில்லை. அவர் மெதுவாக குனிந்து சிதறி கிடந்த ஒவ்வொரு சிறு துண்டையும் மிகுந்த கவனத்துடன் சேகரித்தார். எதையும் அவர் வீணாக்கவில்லை. சிற்பி அந்த துண்டுகளை மீண்டும் ஒட்ட வைக்க தொடங்கினார். ஆனால் அவர் சாதாரண பசையை வைத்து ஒட்டவில்லை. அதற்கு பதிலாக புதியதாய் தங்கத்தூளையும் விலை உயர்ந்த பிசினையும் கலந்து ஒரு விசித்திரமான கலவையை உருவாக்கினார். உடைந்த ஒவ்வொரு விரிசலையும் அந்த தங்க கலவையை கொண்டு நிரப்பி துண்டுகளை ஒவ்வொன்றாக இணைத்தார். வேலை முடிந்ததும் அந்த ஜாடி பழையபடி மாறி இருந்தது. ஆனால் இப்போது ஒரு மாற்றம். ஜாடியின் உடல் முழுவதும் மின்னும் தங்க கோடுகள் ஒட்டி கொண்டிருந்தன. அது உடைந்த ஜாடி போல தெரியவில்லை, ஒரு விலையுயர்ந்த கலைப்படைப்பு போல தெரிந்தது. முன்னிருப்பதை விட இப்போது அதன் மதிப்பு பல மடங்கு உயர்ந்திருந்தது. அப்போது அந்த ஜாடி சிற்பியிடம் மனமுருகி கேட்டது, ஐயா, நான் உடைந்து போன போது எத்தனையோ பேர் என்னை எறிந்துவிடச் சொன்னார்கள். ஆனால் நீங்கள் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு தங்கம் பூசி என்னை சரி செய்தீர்கள்? சிற்பி அந்த ஜாடியை அன்போடு தடவி கொடுத்து சொன்னார், மகனே, நீ முழுமையாக இருந்தபோது உன்னை ஒரு அலங்கார பொருளாக தூரத்தில் வைத்திருந்தேன். ஆனால் நீ உடைந்த போதுதான் உன்னை சரி செய்ய என் கைகள் உன்னை அதிக நேரம் தொட்டு கொண்டிருந்தன. நீ பலவீனமான போதுதான் என் உள்ளங்கையில் வைத்து உன்னை தாங்கினேன். உன் விரிசல்கள் வழியேதான் என் தங்கத்தின் மகிமை இப்போது வெளிப்படுகிறது. நண்பரே, இந்த சிற்பியைப் போலத்தான் தேவன் உங்களை இப்போது ஏந்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் உடைந்திருப்பதாக நினைக்கலாம். நீங்கள் முன்னைவிட பலமாக எழுந்து வருவீர்கள்.